ஹலோ காய்ஸ், நான் தான் உங்கள் வெட்டி பாய்ஸ் கேமிங். ஓகே, நான் கொஞ்சம் ரெக்கார்ட் பண்ண இறங்கின உடனே நம்ம டீமால் வேறு 2 பேர் செத்துட்டாங்க. அப்பப்போ அப்படி தான் கொஞ்சம் இருக்கும். சரி விடுங்க, அப்படியே போகும். இந்த மேட்ச்சை போய் அடித்தா நல்லாயிருக்கும். ஐயோ, நம்ம டீமால் செத்துட்டாரா? சூப்பர், 3 பேரும் செத்தாங்க. அவ்வளோதான், செத்தாண்டா சிவனாண்டின்ற மாதிரி செத்துட்டாங்க எல்லாம். நான் சரி ஓகே, நம்ம கொஞ்சம் மாதிரி எமௌண்ட்டு போடுவோம். இது பண்ணுங்க. ஆனால் வரான் நான் பார்த்துக்கிட்டு எமௌண்ட் டன் 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 டன். எஸ், அப்படி தான் சவுண்டெலாம் வரும். அது அப்படியே பார்த்துக்கலாம். இப்போ நான் இருங்க வெயிட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு ஒரு கமெண்டில் வந்து நான் பின் பண்ணி வைக்கிறேன் ஒரு இது. அது நீங்கள் பார்த்து அதுக்கு எவ்வளோ ரேட்டிங் தெரிவிங்கன்ட்டு அப்படியே சொல்லிட்டு போயிடுங்க. அந்த ஒரு ரைமிங்க்கு நெக்ஸ்ட் வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணலாமா அப்படின்ட்டு உணவே சொல்லுவேன். அது மட்டும் ஓகேவா ஓகே இல்லையா சொல்லுங்கள். சரிங்க, ரிவே பண்ணுங்க. ரிவே பண்ணிட்டேன். என் மேலே போய் எவனை அடிக்கிறான் ஐயோ ஒரு மெடியை போட்டுறான். கண்டிப்பாக மேலே வருவான், எனக்கு நல்லா தெரியும். கண்டிப்பாக மேலே வருவான் மேலே வந்தே ஆவான். இருங்க பார்ப்போம், வரணும். அது ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. அதுக்கு நீங்கள் வந்து எனக்கு கிட்டத்தட்ட நான் கேட்டதே ஏதோ 10 தான் காய்ஸ். ஆனால் நீங்கள் கொடுத்தது எனக்கு 30 சப்ஸ்கிரைப் காய்ஸ், 33 காய்ஸ். ரொம்ப தேங்க்யூ. இதே போல் நெக்ஸ்ட் வீடியோவுக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிடலாம். டெய்லி வீடியோ வரும். டெய்லி ஷார்ட்ஸ் வந்து போடலான்னு இருக்கிறோம். அதனால் பாருங்கள், கண்டிப்பாக நாளைக்கு ஒரு 2 லைவ் வந்தாலும் வரும், இல்லை 1 லைவ் தான் வரும். அது டே பார்த்துங்க. இப்போ இருங்க, ஓரியன் மட்டும் எடுத்துக்கிறேன். குரா இப்போ சாவு. யாரா நீ என்ன ஜோக்கரு? சை தூ, விளையாடவே தெரியல. சாவு எமௌண்ட் போடு. அப்படியே எமௌண்ட் போட்டு ஜாலியா ஃபன். ஓகே, எனக்கு பாட்டெலாம் பாட தெரியாது. பாட்டெலாம் தான் கமெண்ட் செக்ஷனில் பாடக்கிட்ட சொல்கிற போகிறீங்க. எனக்கு பாட தெரியாது. சரிங்க, நான் டேமேஜ் எடுத்துக்கிறேன். ஓகே, டேமேஜ் எடுத்துக்காச்சு. அப்போதான் கோல்டு அடிக்க முடியும் காய்ஸ். கோல்டு அடிக்கிட்டா தான் நம்மளுக்கு ப்ளஸ் ஆகும். ஏன் வேறு எடுத்துடாதீங்களா? ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி நான் தனியாக வந்து மேட்ச் எடுத்துகிட்டு பேசலாம், இல்லைனா டீம் கூட பேசுறது அப்படியே இது பண்ணி பேசுகிறதாண்டும் கமெண்ட் செக்ஷனில் ஒன்று பின். இதை பின்லாம் இல்லை, நீங்கள் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் நல்ல கமெண்ட்டாக இருந்துச்சுன்னா, எது நல்ல கமெண்ட்டாக இருக்குதோ அதை நான் வந்து பின் பண்ணி வைப்பேன். இது உண்மை. நான் கண்டிப்பாக பின் பண்ணி வைப்பேன் வாய்ஸ். அப்படி பின் பண்ணலன்னா என்ன வேணால் கேளுங்க. சரி, யாராவது இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணால் உங்கள் ஐடியை போட்டுட்டு எனக்கு ரெக்வஸ்ட் பண்ணுங்க. YN_inasu. இங்கே நான் இப்போ மேலே எழுதியிருப்பேன், அதை பார்த்துங்க. அப்படி ஓகே, எழுதியிருந்து வந்திருக்கோன்னு நினைக்கிறேன். அதை அப்படியே காப்பி பண்ணி போட்டுங்க. நான் கமெண்ட்லக்குள்ளே எதுக்காக போடுறேன். ஓகே, இது போகலாம். அப்படியே ஊட்டிக்கிட்டே போயிடலான்டா. ஓடுறான்டா. சரி, இன்னுமே வேஸ்ட்டு பண்ணுறான். ஓடுறா மாதிரி. ஒன்றாவது படுறா மேலே. யாரா இவங்க? ஒன்றாவது படுறா மேலே. படுறா மறைஞ்சிடுச்சா? தூக்கிட்டாங்கடா, சில்லியும் தூக்கிட்டாங்கடா. என்னடா இது? டேமேஜ் எடுத்துப்போம். 2 பெருசா 2 ஆயிடுச்சு. சரி வாங்க, லூட் அடிக்கலாம். ஐயோ, பாட்டு வருது. எல்லாம் கண்டுறீங்க. கொஞ்சம் வாய்ஸ் கம்மியாக இருக்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா சொல்லுங்கள். அது நெக்ஸ்ட் வீடியோவில் நான் இம்ப்ரூவ் பண்ண பார்க்குறேன். அதான் எல்லா வீடியோலாம் சொல்கிறேன்னா அப்படி தான் சொல்லுவேன். ஆனால் நெக்ஸ்ட் டைம் செய்வாங்க. நெக்ஸ்ட்டு வீடியோ வந்து கண்டிப்பாக வாய்ஸ் ஓகேனா சொல்லுங்கள். இல்லை இன்னும் கொஞ்சம் பெட்டர் பண்ணணும்னா நான் முன்னாடி எடிட்லாம் பண்ணி அனுப்பிச்சி விட்டுறேன். ஏன்னா இப்போ நான் வந்து 2 மணிக்கு உட்காந்து நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். அதனால் கொஞ்சம் பொறுமையாக பேசிக்கிட்டு இருக்கிறேன். அவனை இன்லைனில் போட்டு போகலாம். போகலாம். யாரோ நம்ம ஃப்ரெண்டு கைஸ், எங்கள் ஒரு கில்லு எங்கே அடிச்சிருந்தேன், அது ரெக்கார்ட் பண்ண மாட்டேன். சரி, மேலே ஒரு கில்லுன்னு அதை எடுத்துடலாம். என்னடா அது? ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? ஆகுனா வேறு எத்தனை வயசு எல்லாத்தையும் தூக்கிடுறான். இந்த டூகே தான் கைஸ். நான் ஓனர் பாட்டு. ஓனருக்கு ஒன்றுமே தெரியாது கைஸ், அவன் பாட்டு கைஸ். ஆனால் உண்மையை சொன்னால் அவன் எடிட்டிங்லாம் பண்ணுவான். அதனால் எதுவும் திட்ட தேவையில்லை. ஒழுங்க
ஓகே போகலாமா? காரை எடுத்துகிட்டு 2K கூட போவோண்டா. நான் இப்போ ஒரு பாருங்களேன், போய் முட்டுவேன். முட்டிட்டேன்னா பூஸ்ட்டு வேற போடுவேன். அதுக்காக இன்னுமே வேலைக்காக. இது செகண்ட் டைம் கைஸ். ஒன்று காரை தூக்கி செகண்ட் டைம் இந்த மாதிரி ஒரே இடத்துல போய் முட்டிட்டு இருக்கிறேன் கைஸ். இது வேற ஒன்று. என்னடா இறங்கிட்டேன் கைஸ். நான் 3 பேசுகிறேன். ஐயோ நான் பேசாம விட்டா. நீ போடா காரெலாம் குளிந்துடுறான்னா. அந்த டிஎஸ் ஜோக்கர்னு ஒருத்தர் இருக்கிறார் பார்த்தீங்களா என் டீம் ஆளில், அவர் தான் சொன்னார், படித்து சொன்னார். நான் அதான் ஏதோ கேட்காம போய் செத்துட்டேன் காசு. அவர் சாப விட்டு அவர் சட்டை வெறியுமே பண்ணுவான்னு நினைக்கிறேன். சரி வாங்க போடா ரிவே பண்ணுறேன் போடா டே ரிவே பண்ணி ரிவே. நீங்கள் என்ன 3 பேர் இருக்கிறீங்களே, ஒருத்தவங்களாம் ரிவே பண்ண முடியுங்க. அதான் 7 கிலோ அடிச்சிடா. அப்புறம் என்னடா நீ கோல்டு தான் அடிச்சிட்டா. நான் கோல்டு அடிக்கலடா. ப்ளீஸ்டா போய் ரிவே பண்ணுறா. நல்லாவே இருக்கமாடா. வேறு எவனா பார்க்க வச்சு பார்க்கல. இங்கே வெயிட் பண்ணுங்க. ஏதோ பண்ணிட்டுக்கிறான். க்ரியேட்டிவிட்டி கேட்டான். இவர் தான் இவன் தான் வீர் நண்பா. அப்படிதான் இல்லை, சும்மா தான், அவ்வளோதான் சீன் இல்லை. ஓகே ரிவே பண்ணட்டும். ஓகே ரிவே பண்ணிவிடும். ஓகே ரிவே ஆகிட்டோம். எதாவது நடுவில் பிரேக் ஆச்சுன்னா வாய்ஸ் அதெல்லாம் கண்டுக்காதீங்க. ஓகே நடுவில் பேசிக்க மாட்டேன். ஒன்றும் இல்லை, சும்மா நான் உங்களுக்கும் கொஞ்சம் தொடர்ந்து பேசிக்கிறது எதாவது இருக்குல்ல, அதான் சின்ன பிரேக், 30 செகண்ட் பிரேக் தான். அதில் எதுவும் ஆகிடாதுன்னு நினைக்கிறேன். சரி ஓகே சூப்பர் பண்ணி போட்டு டாங் 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 டாங். பாட்டு வர பாட வரல. சரி ஆயாஷே பாட்டு பாடலான்னு நினச்சேன். இனிமேல் வரல. சரி எடுத்து உள்ளே ஓடுறா கைப்புள்ள. அங்கே ஓடுறா. இது இப்போ அடிக்கலாம். வெயிட் பண்ணுங்க ஒரு நிமிஷம். எல்லாத்தையும் அடிக்கிறாங்க. சரி ஆனால் என்ன பண்ணுறது, எனக்கு வச்சு நிற்க அடிச்சிடலாமா கையோட. வெறி ஏற்றுவானே. அப்புறம் ஏன்டா கிக் அடிச்சேன்னு கேட்பான். இதெல்லாம் நம்ம போய் பதில் சொல்லிகிட்டு இருக்க முடியாது. சரி நம்ம போவோம். நம்ம 4 கில் தான், 10 கில் அடிச்சிட்டாங்க. மண்டை சூடாக நம்ம கூட யுவாப்புறம் இருக்கிறார். அது போதும். இதையும் தூக்கிட்டாங்க. நான் அந்த டிஎஸ் தூக்குற அழுகுறாரு. ஏன்டா எல்லாத்தையும் தூக்குறேன்னு தூக்கி திட்டிடுறாரு. அது நெக்ஸ்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் நாங்கள் பேசுகிறதோட சேர்த்து வேணுமா, இல்லைனா இந்த மாதிரி நான் தனியாக நான் மட்டும் பேசி ஒரு வீடியோ உங்களுக்கு மேக் பண்ணி போடணுமா அப்படின்றத சொல்லுங்கள். உங்களுக்கு எது பிடிச்சிக்குன்னு பார்த்து அந்த மாதிரியே நாங்கள் போடுறோம். நாங்கள் லாஸ்ட் ஆள் போடுறதுக்கு. சரி ஓகே. யூஐடி மேலே இப்போ தெரியும். அதை காப்பி பண்ணி எனக்கு யூஐடி ஃபஸ்ட்டு நீங்கள் இப்படி நேமை கொடுத்துட்டு அப்புறமா எனக்கு ரெக்வஸ்ட் கொடுத்தா தான் எனக்கு கொஞ்சம் அக்செப்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம ஹிந்திக்காரங்க வருவாங்க. போன வீடியோவில் சொல்லிக்கிறேன். நல்லா பார்த்து கொஞ்சம் இருந்து கரெக்டாக பண்ணுறீங்க. ஓகே காய்ஸ், இதுதான், அவ்வளோதான். சரி இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணிங்கன்னா 1v1 வரலாம். இல்லை உங்கள் டீம் ஆள் யாராக இருந்தாலும் 2 பண்ணலாம். சரி பாய் வெட்டி பாய்ஸ் கேமிங்.